Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஸ்வீட் பால். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குவோம். இதுல ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுக்குவோம். கோதுமை மாவு இந்த சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த சின்ன கப்பில் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் தயிர், பேக்கிங் பவுடர் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுதான் மாவோட பதம். இந்த அளவுக்கு தான் கெட்டியாக இருக்கணும். இப்போ மாவை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிருவோம். இப்போ ஜீரா காய்ச்சிரும். அந்த கப்புக்கு ஒரு கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அல்வா பவுடர் போடுறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுப்போம். இப்போ ஜீரா பாகு பதம் வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே அழகாக இந்த மாதிரி பால் மாதிரி வந்துடும். ஃப்ரை பண்ணதை ஜீரா பாவில் போட்டுருவோம். இப்போ ஸ்வீட் பால் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even